ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய வீடியோ பதிவை முழுவதும் நீங்கள் கேட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இன்றைய வீடியோ பதிவில் வெளிநாடு செல்லக்கூடியதற்கு 12ஆம் வீடு ஜாதக ரீதியாக முக்கியம். ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் லக்னத்தில் துவங்கி 12 வீடுகள் தொடர்ந்து இருக்கும். அந்த 12 வீடுகளில் 12ஆம் வீடு, பொதுவாக 12ஆம் வீடு என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் வாழ்க்கையின் தத்துவம் இந்த வீட்டில்தான் தெரியும். இன்னும் விரிவாக விளக்கமாக சொல்லப்போனால், வாழ்ந்த வாழ்க்கையின் லட்சியம் 12ஆம் வீட்டின் மூலம்தான் வெளிப்படும். 12ஆம் ஸ்தானம் என்று எல்லோராலும் குறிப்பிடக்கூடிய விரயஸ்தானம் மட்டுமல்ல, அந்த ஸ்தானத்திற்கு வேறு ஒரு பெயரும் உண்டு, மோட்சஸ்தானம் கூட. ஒருவர் செய்கின்ற செயலின் கடைசி விளைவு என்பது 12ஆம் இடம். சுட்டி காட்ட நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய சம்பாத்தியம் இவையெல்லாம் எப்படி செலவாகப் போகின்றன என்பதை சுட்டிக்காட்டும் இடம் இந்த இடம். நல்லபடியாகவும் சுய விரயமாகவும் இருக்கலாம், அசுப விரயமாகவும் இருக்கலாம், தேவையில்லாத ஆடம்பர செலவுகளும் இருக்கலாம். அதை கட்டுப்படுத்தி கொள்ள நாம் முயல வேண்டும். அதை போலவே ஒரு ஜாதகர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் மிக முக்கியமாக அவருடைய ஜாதகத்தில் 12ஆம் இடம், லக்னத்திலிருந்து எண்ணி வர 12ஆம் இடம், அந்த 12ஆம் வீட்டில் ராகு இருந்தால், அந்த ராகு திசை நடைபெறும் போதே ராகு புத்தியிலே வெளிநாடு செல்லும் யோகம் அந்த ஜாதகருக்கு 100% உண்டு. வெளிநாடு என்பது சொந்த உயிரை விட்டு வெகு தூரம் செல்வது என்று வைத்துக்கொள்ளலாம். 12ஆம் வீடு சுட்டி காட்டும் திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடம் 2ஆம் இடம் பார்த்து அதோடு முடித்து விடுகிறார்கள். ஆனால் 12ஆம் இடத்தையும் முக்கியமாக மிக மிக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்துதான் செய்ய வேண்டும். இதற்கு அம்மனை வழிபாடு செய்தால் இந்த ஜாதகர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். ஒரு ஜாதகர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாரையானால் அவருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கிறதா, அது எப்பொழுது அவருக்கு கிட்டும் என்று ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். அதற்கு அவருடைய ஜாதகத்தில் 12ஆம் வீட்டை நாம் பார்க்க வேண்டும். அந்த 12ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக அவர் வெளிநாடு சென்று
அதிகமான பணம், பொருள், ஆடை, ஆபரணம், அணிகலன்கள் வாங்கி வாழ்க்கையில் சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அவரால் வாழ முடியும். அது அவருடைய ஜாதக ரீதியாக அவருக்கு இருக்கக்கூடிய பலன்களாக ஒன்றாக கருதப்படக்கூடும். அதன் மூலம் அவர் எல்லாவிதமான நன்மைகளையும் அடைய முடியும். முற்காலங்களில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் என்று கூறியிருக்கிறார்கள். கடல் கடந்து சென்றாவது வாணிபம் செய்து அந்த வாணிபம் செய்ததின் மூலமாக வந்த பொருட்களை வைத்து நம் நாட்டில் சுய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம் முன்னோர்கள் இதை வைத்துத்தான் இப்பழமொழியை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, கடல் கடந்து சென்றேனும் வாணிபம் செய்தோ, தொழில் செய்தோ, வியாபாரம் செய்தோ, வேலை செய்தோ பணம், பொன், பொருள், அணிகலன்களை அதிக அளவில் ஈட்டி வந்து வாழ்க்கையை சந்தோஷகரமாக மகிழ்ச்சிகரமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நம் முன்னோர்கள் அறிவுறுத்தி சென்றுள்ளார்கள். ஆகவே ஒரு ஜாதகருக்கு 12ஆம் வீடு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த வீடியோ பதிவு முழுவதையும் இதுவரை கேட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.